அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சுவடி பயிற்சி 9வது நிகழ்ச்சி. ஏற்கனவே 8 பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. சென்ற 8வது பயிற்சியில் ஆசிரியப்பாவில் நேரிசை ஆசிரியப்பாவை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பது குறித்து சுவடி பயிற்சி வழங்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக அதே சுவடியின் அடுத்த 2வது ஏடு 3வது ஏடு இன்று பயிற்சிக்காக எடுத்துக்கொள்ளப்பெற இருக்கிறது. ஏற்கனவே அந்த முதல் ஏட்டில் அகப்பொருள் விளக்கம் பாயிரம் என்கிற பகுதி பயிற்சிக்காக எடுத்துக்கொள்ளப்பெற்று பூமலி நாவன் மாமலை சென்னி என்று தொடங்கக்கூடிய அந்த பாயிரச் செய்யுளை எவ்வாறு நாம் அடையாளப்படுத்தி அதை நேரிசை ஆசிரியப்பாவாக ஆக்கினோம் என்பதை கடந்த வகுப்பில் கண்டோம். இன்று அதனுடைய அதே பாயிரத்தினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த ஏட்டில் அந்த பாயிரத்தை விளக்கும் முகமாக எவ்வாறு அந்த ஓலைகளில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை எவ்வாறு நாம் அடையாளப்படுத்த போகிறோம் என்பது குறித்து இந்த 9வது பயிற்சி பகுதியில் விளக்க இருக்கின்றேன். இந்த ஏட்டினை நம் முறைப்படி ஏட்டில் உள்ளவாறு முதலில் படித்துக் கொள்ளுவோம். ஏட்டினை பார்க்கும் பொழுது இந்த ஏடு அதனுடைய 2வது ஏடு, மேலே உள்ளது 2வது ஏடு, கீழே உள்ளது அந்த ஏட்டினுடைய பின்பக்கம் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இவற்றில் உள்ள எழுத்துக்களை முதலில் அடையாளப்படுத்திக் கொள்வோம். ஆவா, ராரு, ந, மு, நானை, யாத்து, நூ, ந, மு, காத்த, து, இணைக்கொம்பு. இணைக்கொம்பு வந்ததுக்கு பிறகு நம்ம அதை தொணக்கால்னு படிக்க வேண்டாம், தொணக்கால் தான் அது. பட் இருந்தாலும் நமக்கு இப்போ இணைக்கொம்பு வந்ததுனால இதை ரையாவே நம்ம படிச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் பண்ணிக்குவோம். ஏன்னா இணைக்கொம்பு வந்ததுக்கு பிறகு அதை பக்கத்துல தொணக்கால் இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக தொணக்கால வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதுனால நம்ம ரைன்னு படிச்சிடலாம். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி துணைக்காலுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்தை அந்த துணைக்காலோட உயிர்மை எழுத்தாகவே படித்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடுத்த நிலைக்கு போகணும். அது போல இந்த இனிமே துணைக்கால் இணைக்கொம்பு வரக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல வரக்கூடிய அந்த எழுத்தை முழுமையாக படிச்சிடலாம். ரை, பா, பி, நூ, மூ, ரை, ய, தொணக்கால், கொம்பு, தா, தொணக்கால், ழி, யூ, நூ, ம, மை, யூ, ம, கால், த, லி, ர, கொம்பு, பா, கால், து, ப, ப, கால், ஈ, கால், கொம்பு, ம, ந, ரா, ஈ, ர, ரு, பி, ந, நை, ய, து, நூ, ந, மு, க, த, து, ரை, க, க, ரெட்டகொம்பு, வா, ந, டு, த, லி, ர, சி, ர, ப, பு, ப, ப, கால்,
ஈர கொம்பு ம ந ரா இ ர ரு அ ச சீர ப பு ப ப கால் ஈர கொம்பு ம ட டு வ கை ப ப டு ம ஆ கா கி ரெட்ட கொம்பு ய கால் ந கொம்பு பா யா கொம்பு ரா வ. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கொம்பு வந்ததுக்கு பிறகு தொணக்கால் வந்துருச்சுன்னா இனி வருங்காலங்கள்ல கொம்பு தொணக்கால்னு படிக்க வேண்டாம். அதை வந்து நம்ம வந்து இது வந்து ரே என்றே படிச்சுக்கலாம். அது குறிலா நெடிலாங்கிறது அந்த எழுத்து வரும்போது படிச்சுக்கோம். இங்க இருக்கிறது இப்போ ரே, அது போல படிச்சுக்கலாம். அதே போல பாவுக்கு முன்னாடி ஒரு கொம்பு வந்திருக்கிறதுனால இனிமே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கொம்பு பான்னு படிக்க வேண்டாம், பேன்னு படிச்சுக்கலாம். அது பேவா பேவாங்கிறது வந்து பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இனிமே வரும்போது அந்த கொம்புக்கு பக்கத்துல உள்ள உயிர்மை எழுத்தை நம்ம குறிலாவே முதல்ல படிச்சு அடையாளப்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்ப இது ரே வ ழி ஏ. அதே போல வந்து இங்க ரெட்டை கொம்பு போட்டதுனால நம்ம அந்த எழுத்தை அப்படியே படிச்சிடலாம். ஏ ஏ ல லை நு ர பே ய கால் ஏ கால் பா. ஏன்னா இங்க ஏ கால் வந்திருக்கிறதுனால இது எரன்னு வருமா கால் வருமான்னு தெரியல. அதனால இந்த இடத்துல மட்டும் நம்ம காலாவை படிச்சுக்கலாம். பா பே நு த லி ய பே கால் ரு லே கே ட பே கால் கால் ப ய நோ ட கால் ஏ ந பே கால் ரு லு ம ப கால் ய ப ப க க கால் ட ட ல ப கால் இ கால் த தி ய ல பே ஏ ந ரா கால் கால் க லி ந இ நி இ த நை க க கால் ல மு ங க ல நு இங் க கால் கால் ந மு ங கு ட டி ப ப தி நோ இன் ரே இன் ப கால் ரு மு ல கால் க கால் ல ங க ல நே க கால் கால் ந மே ந ரி ம மு வ கை ஏ ந ரி ம மே கால் ழி ந ரு மு ல ரே அ ல ஆ க கி ஏ தொணக்கால் ந பே ய ரே ந ப து நு ல சே ய த வ கால் சி ரி ய ந பே ய கால் த து வ ழி ஏ ந ப து நு லி ந வ ழி ய கால் இ ர ரு ஏ ல லை நு ந ட க கு மே ல. அடுத்த ஏட்டையும் படிச்சுக்குவோம். லை ய கால் இ ர ரு நு ர பே ய கால் நு லி ந பே ய ர கால் கால் இ ர ரு ய கால் பா பே ந ப து தே தொணக்கால் கு த து லு ம வி ரி த த லு ந தே கால் கை வி ரி யு மே கால் ழி பே ய கால் த த லு. இந்த எழுத்து ஓவர் ரைட்டிங் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இது தவறான எழுத்து.
த த லு மே ந ந கால் ந க லு லே கால் ந ர ந நு ல சே ய த ல தொனக்கால் ய ர ரு நு த லி ய பே கால் ரு ல நு ல கால் ர. இப்போ இங்க இப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிடலாம். இப்போ இங்க வந்து தொனக்கால் இருக்கு, இங்க வந்து ரா இருக்கு இல்லைங்களா? அப்போ இது வந்து நெடிலாகாத இந்த எழுத்தினுடைய நெடிலா தான் இருக்கணும். இங்க ஒரு ரா வந்துட்டதுனால இதை நம்ம தொனக்காலா படிக்க வேண்டாம். அதனால இப்ப நம்ம படிக்கும் போதே என்ன சொல்லலாம், இதை வந்து தொனக்காலாவே கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ இங்க ரா வந்துட்டதுனால இது நிச்சயமாக ராவா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால வந்து காலு ராவா இல்லையா காலான்னு நிச்சயம் பண்ண வேண்டாம். அதனால வந்து இது லா என்கிற எழுத்தாவே நம்ம படிக்கும் போதே லாவாவே படிச்சிடலாம் இனிமே வரும்போதுலாம். க ரு த த ப ப ட ட பே கால் ரு ல கால் இ ர ரு கே ட பே ர கால் கால் நு ல கே ட ட ர கு ரி ஏ 3 கால் இருக்கீங்க. ஈரரு பாயன நு ல க ர ர த ந ர பாய நா இ ர ரு க கால் ல ம நு ல சேய த க கால் ல ம கால் இ ர ரு க ல ந நு ல ர ங கே ர ரி ய வ வை க க ல ம கால் இ ர ரு க 2 கால் ந ம நு ல சே ய த க ர கால் கால் ந ம கால் இ ர ரு இ ப ப தி நே ந ரு ல லு மி ப ப கால் இ ர இ கால் த து லே டு த தே கால் த ப ப ட கால் த ந ஏ ல லை யு ங கே ட பே கால் ரு ம ப ய நு ங க கால் ல மு இ ங க ல நு மே ந நு மை ந து ம கால் ம அ வ ர ரை யு மே கால் ரு வ கால் ர ரா நு ய த த ல ல கால் த வ கால் ரு மி ச சு த தி ரா ப பே கால் ரு லு ரை ப ப வே வி ல ங மு ம. இந்த பூ ம லீன்னு இருக்கு, இங்க எழுத்து தப்பா எழுதிட்டதுனால அடிச்சுட்டு இருக்கிறாங்க பூ ம லி. இப்படியாக இந்த 2 ஏட்டம் படிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி படிச்சதை நம்ம இப்போ எழுதி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த எழுதி வச்சிருக்கிற இந்த ஏட்டுகளை இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ எந்தெந்த எழுத்துக்கெல்லாம் நம்ம புள்ளி வைக்க முடியுமோ அந்த எழுத்துக்கெல்லாம் நம்முடைய முதல் நெறிப்படி புள்ளி வச்சு வளர்த்துருவோம். இப்போ எதுக்கெல்லாம் புள்ளி வைக்கலாம்? இதான் நம்ம படிச்ச 2வது ஏட்டுடைய முதல் பக்கம். ர ரு இருக்கு, நை இருக்கு, நை
தூ இருக்கு. பி இருக்கு. தோழி மை இருக்கு. பாப்பா இருக்கு. ரா இருக்கு. ரூ இருக்கு. நை இருக்கு. தூ இருக்கு. க இருக்கு. டூ இருக்கு. பூ இருக்கு. இருக்கு. ரா இருக்கு. ரூ இருக்கு. சி இருக்கு. பூ இருக்கு. இருக்கு. டூ இருக்கு. இருக்கு. கி இருக்கு. லை இருக்கு. பாப்பி இருக்கு. இங்க வருது. இருக்கு. 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 தீ இருக்கு. 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 இங்க இன்னொரு இருக்கு. பூ இருக்கு. டாடி இருக்கு. பாப்பா இருக்கு. ரே இருக்கு. இருக்கு. ரீ இருக்கு. ரீ இருக்கு. கி இருக்கு. தூ வருது. ரூ இருக்கு. லை இருக்கு. காக்கு இருக்கு. மேல இந்த லாவுக்கு அடுத்த ஏட்ல என்ன வருதுன்னு பார்த்துருவோம். லை இருக்கீங்க. அப்போ லை வர்றதுனால அப்ப அது லை வர்றதுனால அது இல்லாகும். அப்போ இல்லை. இந்த ஏட்டியை நம்ம அதை போல திருத்தம் மேற்கொண்டுடுவோம். எல்லா ஏட்டுக்கும் திருத்தம் மேற்கொண்டுட்டு அப்புறம் ஒரே நடையா நம்ம வந்து பயிற்சிக்கு போயிடலாம். லை ரூ ஏற்கனவே இங்க போட்டுருக்கு. 100 எதுவுமே வரலாம். இங்க ரூ இருக்கு. பாப்பி இருக்கு. தாத்தா இருக்கு. தாத்தா இருக்கு. தோ இருக்கு. தாத்தா இருக்கு. இருக்கு. ரூ இருக்கு. இருக்கு. இங்க டேன்னு வருது.
ரோ இருக்கு, டா டா போ டா இருக்கு, ரூ இருக்கு, இங்கே ரே வருது, ரே இருக்கு, அப்படி இங்க வராது, அப்படி ரூ இருக்கு, ரூ இருக்கு, ரீ இருக்கு, க இருக்கு, ரூ இருக்கு, ரூ இருக்கு, ப இருக்கு, ரூ இருக்கு, லூ இருக்கு, பா இருக்கு, தூ வருது, தோ இருக்கு, ப இருக்கு, லை இருக்கு, கே இருக்கு, க இருக்கு, அதே போல இங்கேயும் க இருக்கு, நூ இருக்கு, தூ இருக்கு, ரை இருக்கு, ரா இருக்கு, த இருக்கு, ல இருக்கு, சூ இருக்கு, தீ இருக்கு, பே இருக்கு, ப இருக்கு, கூ இருக்கு, பூமா இருக்கு, பூ இருக்கு, லீ இருக்கு. இந்த லீக்கு அப்புறம் வேற என்ன வந்து சொல்ல பிரிச்சு பார்ப்போம். சொல்ல பிரிக்கும் போது இது எந்த மாதிரியான சொற்களா பிரியுது அப்படின்னு பார்க்கும்போது அவற்றுணன் இருக்கு, அவற்றுன் பண்ணிக்கலாம். அவற்றுன், முன்னையது, நூனமுகத்தின் இருக்கு, நூன்முகத் துறைப்பினும் இல்லையா, நூன்முகத் துறைப்பினும் முறையாதொழியினும் சரியா வருது, மையுமாதலீர். இப்போ இங்க நமக்கு என்னன்னா, இப்போ இங்க முறையாதொழியினும் மையுமாதலீர்னு பிரிச்சிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சிக்கல் சொல்லு சரியா வரல. இந்த மாவுக்கு மேல வச்சிருக்கிற புள்ளியை எடுத்துருவோம். இப்போ முறையாதொழியினும் அமையுமாதலின் இல்லையா, அப்போ மாவை முதல் எழுத்தா கொண்டு போய் அங்க சேர்த்துருவோம். சொல்லினுடைய முதல் எழுத்தா கொண்டு முறையாதொழியினும் அமையுமாதலின் அப்படின்னு பொருளாயிரும். பொது பாயிர மென்றாயிற்று இப்படி சொல்லும் போதே நமக்கு வந்து மென்றாயிற்று அப்படின்னா சொல் முற்று பெற மாதிரி வர்றதுனால நம்ம இந்த இடத்துல ஒரு புள்ளிய வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இது பாட்டா நிச்சயமா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவற்றுள் முன்னையது நூன்முகத்துரைப்பினும் உரையாதொழியினும் அமையுமாதலில் பொதுப்பாயிரம் என்றாயிற்று அப்படின்னு ஒரு உரைநடை தொடர் போல வர்றதுனால இது நம்ம பாட்டா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல வரல. அதனால நம்ம உரைநடை மாதிரியே பிரிச்சுக்கிட்டு போறோம். பின்னையது அது முற்று பெற்றுருச்சு. அடுத்து பின்னையது நூன அப்படின்னா நூலை பத்தி சொல்றதுனால நூன்முகத்துரைக்க வேண்டுதலில் சிறப்பு, இங்க வந்து பொது பாயிரம், இங்க சிறப்பு பாயிரம் மென்றாயிற்று. அப்போ இங்க இதுவும்
முற்று பெற்றுச்சு. சொல்லு இங்கேயும் முற்று பெற்றுருச்சு. அப்போ புள்ளி வச்சிடலாம். அச்சிறப்பு பாயிரம், அச்சிறப்பு பாயிரம் மெட்டு, அச்சிறப்பு பாயிரம் பாயிரம் மெட்டு வகைப்படும். இப்போ இது நிச்சயமா ஏதோ உரைநடை என்றது சரியா போச்சு. அப்போ மட்டுமேன்னு இருக்கு, இப்போ படும், அங்க நம்ம புள்ளி வச்சுக்கோ. ஏன்னா இப்போ அதோட அந்த செய்தி முடிஞ்சிருச்சு. ஆக்கியோனேன்னு இருக்கு, ஆக்கியோன், ஆக்கியோன் பெயரே அப்படின்னு இருக்கு, பெயரே, ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூர், எல்லை நூற பெயர்ன்னு இருக்கு, இங்க நூர் பெயர பெயர், நூர் பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட போற அப்படின்னு வருது. கேட் போற, கேட்போற, அதையும் புள்ளி வச்சுப்போம். கேட்போர் பயனோ டர எனவ பெயரோடா, பெயரோடா என் பெயரோடா, அங்க பெயரோ பயனோடா, பயனோ இங்கே என்னமோ இடிக்குது, ஏட்ட பார்த்துருவோம். இனி இதுல எந்த இடத்துல வருது, கேட்போர் பயனோ, கேட்போர் பயனோ டா என், பயனோடா அப்படியேதான் இருக்கு, பயனோடா டா என், இங்க என்னன்னு இருக்கு, என் பயனோ டா என் பொருளும், பொருளும் வாயப், அப்போ இது வாயப்புன்னு வர்றது வாய்ப்ப, வாய்ப்ப காட்டல, காட்டல் பாயிரத், பாயிரத் தியலபே, தியல்பே, பாயிரத் தியல்பே. இப்போ இது இப்ப நமக்கு வந்து என்ன இப்ப சிக்கல் என்ன தோன்றுது அப்படின்னா, பாயிரத் இயல்பே இதோட ஒரு செய்தி முடியுது. இப்போ என்றாராகலின, என்றாராகலின் இனி, என்றாராகலின் இனி இதனை காலமும் கலனும் காரணமும் கூட்டி, அப்போ இந்த ப கூட்டி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, கூட்டி 11 பாரும் முளர, முளர் 11 பாரும் முளர். அப்போ இங்க புள்ளி வச்சுக்கலாம், பாரும் முளர். காலங்க, காலங்க லனேக, லனே காலங்களே, காலங்களே, காலங்களே காரண மென்றிமே, மென்றிம் மூவகை ஏற்றி மொழினரும், மொழினரும் முளரே அல ஆக்கியோன, ஆக்கியோன் பெயர் எனபது, பெயர் என்பது, பெயர் என்பது நூல, நூல், நூல் செய்த, 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 நூல் செய்த வாசிரியன, வாசிரியன, வாசிரியன் பெயர இத்து, பெயரத்து, பெயர்த்து
பெயர்த்து வழி எனபது என்பது வழி என்பது நூலின நூலின் நூலின் வழியாயிற்று நூலின் வழியாயிற்று. இப்போ இதுவும் சொல்லு முடிஞ்சிருச்சு. அப்போ இங்க ஒரு புள்ளி வச்சுக்கலாம். எல்லை நூ நடக்கு மேலன்னு இருக்கு. நூ நடக்கு நூ நடக்கு. இப்போ அந்த அந்த ஏட்ல என்ன இருக்குது? அடுத்த பகுதியில நடக்கு லை இருக்கு. அப்போ லை தனியா பிரிக்கணும். அந்த அந்த மெடக்குங்கிறத இதை கொண்டாந்து இங்க சேர்க்கணும். மெல்லுன்னு இருக்கு இல்லையா? இந்த மெல்ல கொண்டு போய் நம்ம அங்க சேர்க்கணும். இப்போ மெல்லை எல்லை யாயிற்று நூற நூர் பெயர பெயர் நூற் பெயர் நுதல் நூலின் நூலின் பெயராயிற்று யாப்பெனபது யாப்பென்பது யாப்பென்பது தொகுத்தலும தொகுத்தலும் விரித்தலும் தொகை விரியும் மொழி பெயர்த்தலும் இருக்கு. அங்க இரு போட்டுவோம். பெயர்த்தலும் பெயர்த்தலும் என நான்களுள் ஒன்று நாணகளுள் நான்களுள் லொன்ற நாள் நூல் நூல் செய்த செய்த லாயிற்று லாயிற்று நுதலிய பொருள் நூலார இருக்கு. நூலார் முதலிய நூலார் கருதப்பட்ட பொருளாயிற்று. அப்போ பொருளாயிற்றுன்னு பார்க்கும்போது இங்கேயும் முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ இங்கேயும் பொருளாயிற்று முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா? கேட போறன்னு கேட்போர் கேட்போர் நூல் கேட்டற்குரிய கேட்போர் நூல் நூலன் இருக்கு. நூல் கேட்டர கேட்டர் கேட்டர் குறியோராயிற்று முற்று பெற்றுச்சு. குறியோராயிற்று பயன் பயன் நூல் நூல் கற்றதனார் பயனாயிற்று. காலம் நூல் செய்த செய்தன்றிருக்கு. நூல் செய்த காலமாயிற்று. கலன நூலரங்கேற்றி நூல் அரங்கேற்றி வவை இன்றைக்கு வவை இங்கே இந்த இவு புள்ளி எடுத்துடலாம். வவைக்களமாயிற்று அவைக்களமாயிற்றுன்னு அர்த்தம். காரணம் நூல் செய்த நூல் செய்த
நிறுவல் செய்த காரணமாயிற்று. இப்பதினென்றுள்ளும் இப்பாயிரத்து லெடுத்தோதப்படாதன எல்லையுங் கேட்போரும் பயனுங் காலமுங் கலனும் மென்னுமைந்துமாம். புள்ளியோர் அவற்றையும் ஒருவாற்றா நுய்த்தலாதவாறு இங்கு புள்ளி தேவையில்லை. நுய்த்தலாதவாறு மிச்சூத்திர பொருளுரைப்பவே விளங்கும். பூமொழி. இப்படியாக நம்ம சொல்ல பிரிச்சிட்டோம். இந்த சொல்ல பிரிச்சது இப்ப நம்ம படிச்சு பார்ப்போம் முதல்ல இருந்து. அவற்றுள் முன்னையது நூன்முகத்துரைப்பினும் உரையாதொழியினும் அமையுமாதலிற் பொதுப்பாயிரம் என்றாயிற்று. பின்னையது நான்முகத்துரைக்க வேண்டுதலிற் சிறப்பு பாயிரம் என்றாயிற்று. அச்சிறப்பு பாயிரம் 8 வகைப்படும். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை. இப்போ இது நமக்கு இதுவரைக்கும் உரைநடை மாதிரி தெரியுது. பட் இது அதுக்கப்புறம் இது உரைநடை மாதிரி இல்லை. அதனால இது அகப்பொருள் விளக்கம் சொல்றதுனால இது மேல நேரிசை ஆசிரியப்பாவில் வந்தது. இப்போ இது இதுவும் ஒரு வகையான பாவகையில வரணும். பார்ப்போம். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை. 4 சீரா பிரிச்சிருவோம். நூற்பெயர் யாப்பி நுதலிய பொருளே கேட்போர் பயனோடாயன் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்தியல்பே. ஸோ இது நிலைமண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே வகையான அடி அமைப்பிலேயே, அதாவது அளவடியாகவே 4 சீராகவே ஏகாரத்துல முடிகிறது நிலைமண்டில ஆசிரியப்பா. இது நம்ம நூற்பான்னு சொல்லிக்கலாம். இயல்பே என்றாராகலின் இனி இதனை காலமும் கலனும் காரணமும் கூட்டி 11 உளர். இது உரை. இனி என்றாராகலின் இனி இதனை காலமும் கலனும் காரணமும் கூட்டி 11 என்பாரும் உளர்னு அர்த்தம். காலங்கலனே காரணமென்றும் மூவகை ஏற்றி மொழிந்தனரும் உளரே. இதை பார்க்கும்போது இதுவும் நூற்பா மாதிரி தெரியுது. இதை பிரிச்சு பார்ப்போம். காலங்கலனே காரணமென்றும் மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. புரியுதுங்களா? அப்போ இது ஆ லேன் இருக்கு. அப்போ இது மொழினரும் உளரே அப்படின் போது இது 8 லா. இது முளரே இதோட முடிஞ்சிருச்சு. சூத்திரம் முடிஞ்சிருச்சு. அப்போ ஆக்கியோன் பெயர் என்பதுன்னு வருது. இப்ப நமக்கு இடம் இல்லைனால இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம்.
ஆக்கியோன் பெயர் என்பது, அப்ப அலங்கிறது தனியா நிக்குது, அதை அப்படியே விடுவோம். ஆக்கியோன் பெயர் என்பது, பெயர் என்பது நூல் செய்த வாசிரியன் பெயர்த்து, வழி என்பது நூலின் வழியாயிற்று. ஆக்கியோன் பெயர் என்பது நூல் செய்த வாசிரியன் அப்படின்னு வச்சுக்கலாம். நூல் செய்த ஆசிரியன். பெயர்த்து வழி என்பது ஆசிரியன் பெயர்த்து, இப்படி வைக்கலாம். ஆசிரியன் பெயர்த்து. அப்போ நூல் செய்த ஆசிரியன் பெயர்த்து, எது ஆக்கியோன் பெயர் என்றது நூல் செய்த ஆசிரியன் பெயர்த்து, வழி என்பது நூலின் வழியாயிற்று. எல்லை நூனடக்கு, நூன் டக்குன்னு இருக்கு, நூனடக்குன்னு வரணும். அந்த புள்ளியே இங்க தேவையில்லை, நூனடக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவற்றுள் முன்னையது நூன்முகத் துறைப்பினும் முறையாதொழியினும் மமையும் மாதலில் பொதுப்பாயிரம் என்பாயிற்றை, பின்னையது நூன்முகத் துரைக்க வேண்டுதலில் சிறப்பு பாயிரம் என்றாயிற்று. சிறப்பு பாயிரம் 8 வகைப்படும். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே முதலிய பொருளே கேட்போர் பயனோ டாயன் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்தியல்பே அப்படின்னு பாயிரத்தினுடைய இயல்பை சொல்லக்கூடிய அந்த 8 பத்தி சொல்றாங்க. என்றாராகலின் இனி இதனை காலமும் கலனும் காரணம் கூட்டி 11 என்பாரும் உளர் என்று இங்க உரை மாதிரி. இனி இதனை காலம் கரணம் கரணம் கூட்டி 11 இனி என்றாராகலின், இப்படியே படிக்கலாம். என்றாராகலின் இயல்பே, என்றாராகலின் இனி இதனை இப்படி பிரிக்கலாமா? இனி இதனை, இனி என்றாராகலின் இப்படி வச்சுக்குவோம். இனி இதனை காலமும் கலனும் கரணம் கூட்டி 11 என்பாரும் உளர். காலம் கலனே கரணம் என்றும் மூவை ஏற்றி மொழினரும் உளரே, இல்லையா? 11 என்பாரும் உளர். கால முன்கல வச்சுக்குவோம். முன்கல நுங்கா நுங்கா ரணமும் கூட்டி இப்படி வர்றதுக்கு வாய்ப்பில்லை, அதனால இங்கதான் இது இருக்கணும். காலமும் கலனும் காரணமும் கூட்டி 11 என்பாரும் உளர். காலங்கலனே காரணமின்றி மூகை ஏற்றி மொழினரும் உளரே. இப்போ என்றாராகலின், இது பிரிக்கலாம். என்றாராகலின் இனி இதனை காலமும் கலனும் காரணமும் கூட்டி 11 என்பார் ஒழுமுலர். காலங்கலனே காரணம் என்று மூகை ஏற்றி மொழிந்தனரும் உளரே. அப்போ இதை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, மேல 4 சீர் 4 சீர் வந்தது, அப்புறம் 2 சீர் வருது, 2 சீர் வருது. அப்போ இது அதுக்கப்புறம் 3 சீர் வருது. அப்போ இது இணைக்குரல் ஆசிரியமாக நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, இப்போ பார்க்கும் பொழுது இது எல்லாமே இணைக்குரல் ஆசிரியமா வருது. அப்போ இது பார்க்கும் பொழுது 8ங்கிறது 100, இது ல இருக்கு. 8 லன்னா 8 100ன்னு அர்த்தம். முளரே 800, இது 100 எண் 800 ஆக்கி. ஆனா இப்போ இது நூல் தொடக்கத்திலேயே 800ன்னு எப்படி வரும்? அப்போ இங்க நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. இது 8 100 குறியீடா தான் வருது. ஏட்லையும் அதான் இருக்குது. 8 ல
ஆலன்னு இருக்கு. ஏட்லயும் ஆலன்னு தான் இருக்கு. ஆல உள்ளதே லன்னு தான் இருக்கு. அதை 800 அது பின்னால நம்ம என்னன்னு அடுத்தடுத்து நம்ம பதிவு பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆக்கியோன் பெயர் என்பது நூல் செய்த வாசிரியன் பெயர்த்து, வழி என்பது நூலின் வழியாயிற்று, எல்லை நூநடக்கும். இப்ப நம்ம அடுத்த ஏட்ல என்ன சொல்லியிருக்கிறோம்? நூல் நடக்கும் மெல்லையாயிற்று, நூல் நடக்கும் எல்லையாயிற்று புள்ளி. நூற்பெயர் நூலின் பெயராயிற்று. யாப் என்பது தொகுத்தலும் விரித்தலும் தொகை விரியும் மொழி பெயர்த்தலும் என நான்களும் ஒன்றனால் நூல் செய்தல் ஆயிற்று. அப்போ யாப் என்பதற்கு தொகுத்தல் விரித்தல் தொகை மொழிபெயர்த்தல் என நான்குள் ஒன்றில் நூல் செய்தல் ஆயிற்று. அப்போ நுதலிய பொருள் நூலார் கருதப்பட்ட பொருளாயிற்று. கேட்போர் நூல் கேட்டார் புரியோர் ஆயிற்று. பயன் நூல் கற்றதனால் பயனாயிற்று. அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பயன் அப்படின்னா ஒரு ஐபன் போடணும் இங்க. பயன் நூல் கற்றதனால் பயனாயிற்று. அப்படி இப்படி இப்போ நம்ம ஒண்ணா இது போல பண்ணிக்கிட்டு வரணும். அப்போ ஒவ்வொருக்கு அந்த பயன் அதெல்லாம் ஒண்ணா சொல்லிக்கிட்டு வர்றதுனால இப்ப நம்ம பாருங்க, ஆக்கியோன் பெயர் என்றது அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்ற மாதிரி வரலாம். வழி என்பது நூலின் வழியாயிற்று. எல்லை நூல் நடக்கும் எல்லை நூல் நடக்கும் எல்லையாயிற்று. அப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு ஐபன் போட்டதான் நூல் நடக்கும் எல்லையாயிற்று. நூல் பெயர் நூலின் பெயராயிற்று. ஐபன் போடணும். யாப்பு என்பது இங்க வந்து நமக்கு விளக்கம் சொல்ல போறோம். அதனால யாப்பு என்பது கமா போட்டுக்கணும். யாப் என்பது தொகுத்தலும் இது போல நம்ம விரித்தலும் தொகையிருத்தலும் நூல் இப்படி ஆயிற்று. நுதலிய பொருள் அப்படின்னா என்ன? இங்க ஐபன் போடணும். நூலார் கருதப்பட்ட பொருளாயிற்று. கேட்போர் நூல் கேட்டற்குரியோர் ஆயிற்று. கேட்போர் யாருன்னா நூல் கேட்டற்கு உரியவர் ஆயிற்று. பயன் நூல் கட்டதனால் பயனாயிற்று. காலம் நூல் செய்த காலமாயிற்று. கலன் அப்படின்னா நூல் அரங்கேறிய அவைக்களம் ஆயிற்று. காரணம் நூல் செய்த காரணமாயிற்று. இப்பதினொன்றுள்ளும் இப்பாயிரத்துள் எடுத்து ஓதப்படாதன எல்லையும் கேட்போரும் பயனும் காலமும் கலனும் என்றுமைந்துமாம். அவற்றையும் ஒரு வாட்டால் உய்த்தலாதவாறு இச்சூத்திர பொருள் உரைப்பவே விளங்கும் என்பதாக இதை வந்து நம்ம பிரிச்சு பார்க்கணும். இப்போ இந்த அளவுல இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பை இதனுடைய தொடர் நிலையில நம்ம பயில்வோம். நன்றி, வணக்கம்.